இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாயிருக்கிறேன். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஜப்பானில் 15 வயது மாணவன் ஒருவனுக்கு ஜூடோ சாம்பியனாக வேண்டும் என்பது அவனுடைய கனவு. ஆனால் அவனுக்கு இடது கை கிடையாது. கையும் காலும் வலுவாய் இருப்பவர்களுக்கே ஜூடோ சாம்பியன் ஆவது சிம்ம சொப்பனம். பல மாஸ்டர்களிடம் போனான். எல்லோரும் அவனை பரிதாபமாக பார்த்துவிட்டு திருப்பி அனுப்பிவிட்டார்கள். கடைசியில் ஒரு குரு அவனுக்கு ஜூடோ கற்றுத்தர ஒப்புக்கொண்டார். பயிற்சி ஆரம்பமானது. குரு ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் அவனுக்கு கற்றுக் கொடுத்தார். நாட்கள் ஓடின. குரு வேறு எதையும் கற்றுக் கொடுப்பதாக தெரியவில்லை. குருவே, ஜூடோ சாம்பியனாக இந்த ஒரு தாக்குதல் தெரிந்தால் மட்டும் போதாதே, வேறு எதுவும் சொல்லித் தருவீர்களா என்றான். இந்த ஒரே ஒரு தாக்குதலில் நீ வல்லவனானால் போதும் என்றார் குரு. மாணவன் பயிற்சியை தொடர்ந்தான். சாம்பியன்களுக்கான போட்டி ஆரம்பமானது. முதல் போட்டி. சர்வமும் கற்று தேர்ந்தவன் எதிராளி. ஒரே ஒரு தாக்குதல் மட்டும் தெரிந்த இந்த மாணவன். போட்டி ஆரம்பமானது. எல்லோரும் ஆச்சரியப்படும் விதமாக மாணவன் வெற்றி பெற்றான். இரண்டாவது போட்டி. அதிலும் அவனுக்கே வெற்றி. அப்படியே முன்னேறி இறுதி போட்டி. இறுதி வரை வந்தவனை எதிரே நின்றவன் பலமுறை சாம்பியன் பட்டம் பெற்றவன். ஒரு கை இல்லாத எதிராளியை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் பரிதாபமும் இளக்காரமுமாக இருந்தது. மாணவன் சளைக்கவில்லை. போட்டி ஆரம்பமானது. முதல் சுற்றில் எதிர் வீரர் மாணவனை அடித்து வீழ்த்தினார். மாணவனின் நிலை கண்டு பார்வையாளர்களுக்கு அதிர்ச்சி. போட்டியை நிறுத்திவிடலாமா என்கின்றனர். போட்டி நடத்துபவர்கள் வேண்டாம், நிறுத்திவிடலாம் என்றே கூறினர். ஆனால் வேண்டாம், மாணவன் சண்டையிடட்டும் என்கிறார் குரு. இவனோடு போரிட இனிமேல் பாதுகாப்பு கவசம் தேவையில்லை என எதிராளி அலட்சியமாய் வந்திறங்கினான். மாணவன் தனக்கு தெரிந்த அந்த ஒரே ஒரு தாக்குதலை பலமாய் நிகழ்த்தினான். எதிராளி வீழ்ந்தான். மாணவன் சாம்பியனானான். பார்வையாளர்களால் நம்பவே முடியவில்லை. போட்டியாளர்களுக்கு ஆச்சரியம். அந்த மாணவனுக்கே தனது வெற்றியை நம்ப முடியவில்லை. அன்று மாலை குருவின் பாதங்களில் பணிந்து அவன் கேட்டான், குருவே, நான் எப்படி இந்த போட்டியில் வெற்றி பெற்றேன்? ஒரே ஒரு தாக்குதலை மட்டும் வைத்துக் கொண்டு வெற்றி பெற்றிருக்கிறேனே என்றான். புன்னகைத்தபடி குரு சொன்னார், உனது வெற்றிக்கு காரணங்கள் உண்டு. ஒன்று, ஜூடோவில் உள்ள மிக வலிமையான தாக்குதலை நீ கற்றுத் தேர்ந்திருக்கிறாய். இரண்டாவது, இந்த தாக்குதலை தடுக்க வேண்டுமானால் எதிராளிக்கு ஒரே ஒரு வழிதான் உண்டு. உனது இடது கையை பிடிக்க வேண்டும். உனக்குத்தான் இடது கை கிடையாதே. உன்னுடைய அந்த பலவீனம்தான் உனக்கு பலமாய் மாறி உன்னை சாம்பியன் ஆக்கி இருக்கிறது என்றார். ஆம், எனக்கு அருமையானவர்களே, பலவீனத்தின் பாதையில் கடந்து செல்கின்றீர்களா? நான் பலவீனமாயிருக்கிறேன், இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்ளப் போகிறேன் என்பதற்கான கேள்விகள் நம்மை வாட்டும் போது நம்மை பலப்படுத்துகிற தேவன் ஒருவர் உண்டு. அவர் பலவீனத்திலும் பலன் தருவார் என்பதை உணர்ந்து அவருடைய பலத்தினால் முன் செல்ல கற்றுக்கொள்வோம். நமது சொந்த பலத்தை நம்பினால் நாம் உடைந்து பின்வாங்கவும் நேரிடலாம். அப்படி ஒரு சந்தர்ப்பம் நமக்கு நேரிடாதபடிக்கு எல்லா வேளைகளிலும் நம்மை பலப்படுத்தும் தேவன் நமக்கு உண்டு என்பதை எண்ணி முன்னேறி செல்வோம், ஜெயம் பெறுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் கூறுகிறார், அந்தபடி நான் பலவீனமாயிருக்கும் போதே பலமுள்ளவனாய் இருக்கிறேன் என்று விசுவாசத்தோடு கூறுகிறார். காரணம், தன்னுடைய பலவீனத்திலே தேவ பலன் இருப்பதை கண்டு கொண்டார். நாமும் பலவீன நேரங்களில் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என விசுவாச அறிக்கையிடுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசித்தவள் நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, அப்பா ஆண்டவராகிய கர்த்தர் எங்களுக்கு பலனாய் இருப்பீராக ராஜா. ஆமீன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. சோர்வி நேரங்களிலே, பலவீன நேரங்களிலே, வியாதி நேரங்களிலே அப்பா ஆண்டவரே, நாங்கள் பலவீனன் என்று சொல்லாதபடிக்கப்பா எங்களை பலப்படுத்திற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எங்களுக்கு பலனுண்டு என்று சொல்லியப்பா கிறிஸ்துவுக்குள் எங்களை ஆண்டவரே நாங்கள் தைரியப்படுத்திக் கொள்ள ஆண்டவரே அப்பா நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே, உம்முடைய பலனை எங்களுக்கு கொடும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.